சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்றது ஒன்று இருக்குது. சனி பகவான் நம்மளுக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது. கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பெருமளவு யாராலையும் தடுக்க முடியாது. சில வழிபாட்டு முறைகள்னாலையும் நம்மளுடைய குணாதிசயங்களில் மாற்றத்தினாலையும் தான் தடுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியாக இருந்தாலும் உங்களோட வயதை பொறுத்து இது வந்து பாருங்கள், விரைய சனி, பொங்கு சனி, தங்கு சனி அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கு. விரைய சனி ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய படிப்பினைகள் அப்படின்றது சனி பகவான் கொடுப்பாரு. ஒரு மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருந்தால் நிறைய லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வயோதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உடல்நல உபாதைகள் நிறைய கொடுப்பாரு அப்படின்றது இன் ஜென்ரல் ஒரு கருத்து இருக்குது இல்லைங்களா? அது உண்மையும் கூட. சரி, இப்போ உங்களுக்கு இந்த விரைய சனி அவரோட பார்வை உங்களுக்கு 3, 7, 10 பார்வை இல்லைங்களா? அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்தில் அவரோட பார்வை இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியினோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் கண்டிப்பாக சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும். பெரிய லெவலில் யாருக்கும் சொல் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். இது இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க, இந்த பிள்ளைக்கு கடன் கொடுங்க, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி அப்படின்ற வார்த்தை சொல்லாதீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு பணம் பெரிய லெவலில் கெடுக்க மாட்டார். ஆனால் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது, பெரிய லெவலில் சப்போர்ட் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, சில பல பஞ்சாயத்துகளில் தலையிடுறது அப்படின்றது வேண்டாம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், அவரோட பார்வை 6ஆம் பாவம். அந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ருணம் அப்படின்னா கடன் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேஷம், நான் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸை நான் வந்து டெவலப் பண்ணணும், இல்லை நான் புதுசாக வந்து பிஸ்னஸ் தொடங்கணும், என்னோட கன்சர்னை ஒரு பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இப்படியெல்லாம் நினச்சா தாராளமாக பண்ணுங்க, தப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, குரு இந்த வருஷமும் சப்போர்ட்டிவாக தான் இருக்கார், அடுத்த வருஷமும் சப்போர்ட்டிவாக தான் இருக்கார். அதாவது இந்த 1000 நாட்கள் குருனோட சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்க தான் செய்யும், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் பெரிய லெவலில் கடன் வாங்கிறது அப்படின்றது தயவு செஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி யார்கிட்டையும் பெரிய லெவலில் நம்ம பகைச்சிக்கிறது, என்ன ஏய் அப்படின்னா நம்ம ஏய் அப்படின்னு போகிறது, அதெல்லாம் வேண்டாம். யாராவது வழியே வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா கூட, நீ இங்கே இருக்குன்னா நான் அந்த தெருப்பக்கமே வரமாட்டேன்ப்பா அப்படின்னு வேறு தெருப்பக்கம் போயிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் எலும்பு சார்ந்த ஒரு நோய்கள் வரலாம். ஆல்ரெடி எங்களுக்கு சக்கரை இருக்குங்க, அந்த சக்கரையில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். ஆல்ரெடி பிபி இருக்குங்க, பிபியில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். இதில் ஆக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட பார்வை இருக்குது. பொதுவாக வந்து பாருங்கள், பாக்கியஸ்தானத்தில் சனி நல்ல பார்வை பார்க்குறான் அப்படின்னா நம்மளுக்கு குட் லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பான், சூப்பர் டூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவன் கொஞ்சம் வக்ர பார்வை பார்க்குறான், கெடுபலனா ஒரு கெட்ட பார்வை பார்க்குறான் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளும் இருக்கும். இப்போ நம்ம எது தொட்டாலும் நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங். உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலை 99.9% இன்றைக்கி நடந்துடணும் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்த்துன்னு போகிறேன். நடந்துடுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி அதே வேலையை நடக்காமையே போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை முயற்சி அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா சாலிடாக நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விரைய சனி இவ்வளோ பெரிய லோடாக இருக்காரு உங்களுக்கு. ஆனால் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது என்னங்க வக்ரகதி அப்படின்னா, அவர் வந்து பாருங்கள் வீக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் வீக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு பெரிய லெவலில் அவருக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறது அவரால் முடியாது. அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால 100% உனக்கு கெடுபலன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாரு அப்படின்னா 10% 20% தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தலை மேலே ஒரு பெரிய மூட்டையில் இரும்பு சாமான்களை தூக்கிட்டு போகிறோம், இடுப்பில் ஒரு பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு போகிறோம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை க்ராஸ் பண்ணி 2 வீலரில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அட என்னப்பா இவ்வளோ பெரிய தலையில் இரும்பு சாமான் மூட்டையை தூக்கின்னு போகிற, வெயிட்டை தூக்கி நான் அந்த இடத்துக்கு தான் கொடுக்குறேன், போகிறேன் கொடு உன்னோட இரும்பு மூட்டை அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டா நம்மளுக்கு வெறும் பஞ்சு மூட்டையை தூக்கி நடந்தால் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடுத்த 1000 நாட்கள் பெருசாக எதுவும் நீங்கள் நல்லது சொல்லிங்களேங்க, கெட்டது தானங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இல்லைங்க. நான் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னேன், குரு உங்களை வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். அதாவது இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தைரிய குருவாக இருக்கார், அதுக்கு அடுத்து சுக குருவாக மாறுவார் அடுத்த குரு பயிற்சியில். அப்போ இந்த 1000 நாட்களும் மேக்ஸிமம் குருனோட சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ பெரிய லெவலில் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன் பார்த்துட்டோம், பேசிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு மேஷராசி என்பர்களும் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோ. பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், சனி லக்னம் அப்படின்னு போட்டிருப்பான், லான்னு போட்டிருப்பான், ஒரு கோடு போட்டிருப்பாங்க. ஒரு சில ஜாதகத்தில் லக்னம் போட்டிருப்பாங்க, ஒரு சில ஜாதகத்தில் அந்த கார்னரில் ஒரு கோடு மட்டும் போட்டிருப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த லக்னம் அப்படின்றது தான் முதல் பாவம். அதுக்கு அடுத்து அந்த 12 கட்டத்தில் 2வது கட்டம் 2, 3வது கட்டம் 3, அந்த மாதிரி 12க்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சனி எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த கோச்சார பலன் 50%, சுய ஜாதகம் 50%, ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு 100% பலன் அப்படின்றது தெரியும். பொதுவாக வந்து பாருங்கள், 3 6 12 இந்த இடத்துல சனி இருக்கிறது நல்லது இல்லை அப்படிம்பாங்க. அது மறைவு ஸ்தானம். அந்த 3ஆம் பாவத்தில் சனி இருக்கிறது அப்படின்றது வந்து பாருங்கள், எந்த ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தில் சனி இருந்தாலும் அவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவங்களோட ஒரு தைரியம் தான் அவங்களோட பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மறைவுக்கு போகக்கூடாது அப்படின்னாலும் அதில் ப்ளஸ் இருக்குது. என்ன ஒரு மைனஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா, நம்ம தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்கள பெரிய லெவலில் நம்பக்கூடாது அப்படின்றத 3ஆம் பாவம் உணர்த்தும். 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வந்து பார்த்திங்கன்னா கடனாளியாக நம்மளை ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எதிரிகள் அப்படின்றது நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, பாவன் அங்கே போய் உட்காந்துட்டுருக்கா, எதிரிகள் நம்மக்கிட்ட மண்டிடுவாங்க. யாராவது நம்மளை எதிர்க்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க தோற்று போயிடுவாங்க. அது ஒரு ப்ளஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், கடனை உற்பத்தி பண்ணிவிடுவார், எதிரிகள்ன்றதை காணாமல் போயிடுவார், நோய் அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இது 6ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் மறைவுக்கு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜாதகம் சூப்பர் டூப்பராக இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம பெரிய லெவலில் அனுபவிக்க மாட்டோம் அப்படின்றதும் அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இன்னொன்றும் இருக்குது. 8ல் வந்து சனி இருக்காரு அப்படின்னா, இன் ஜென்ரல் ஆயுஷ்காரகன் 8ல் போய் உட்காந்துட்டுருக்கான் அஷ்டமஸ்தானத்தில் அப்படின்போது, பொதுவாக ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லிவிடுவாங்க, இவங்களுக்கு ஆயுசு வந்து பெருசாக இருக்காதுப்பா, நிறைய கண்டங்கள் ஏற்படும்பா அப்படின்னு, இது காரகோ பாவனாஸ்தி மாதிரி இருக்குப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதுக்கும் மேலே இதில் விதி விலக்குகள் நிறைய இருக்குங்க. இவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த பலன்கள், கெடு பலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும். இது ஒரு விதத்தில் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரு சில உங்களுக்கு பாவங்கள் சொல்கிறேன். இப்போ லக்னம் தொட்டு 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, தன குடும்ப வாக்குஸ்தானம். இங்கே சனி உட்கார்ந்துருக்கான் அப்படின்போது பெரும்பாலும் நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா குருஷேத்திர போர் மாதிரி இருக்குமேம்மா, குடும்பத்தில் நிம்மதியே இருக்காதே அப்படின்னா ஒரு விதத்தில் அது கரெக்டு. இன்னொரு விதத்தில் தனாதிபனாக சனி உட்கார்றாங்க. சனியனோட தசை நடக்கும்போது நம்மளுக்கு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இது விதிவிலக்கு. அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குது அப்படின்னா அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தால் நிறைய நல்லது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது 2ஆம் பாவம். ஸோ இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 3 6 8 12 இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படின்றது வருங்க. அது இல்லாமல் சனி பகவான் 9 11 2 இந்த மாதிரி பாவங்களில் இருக்கார் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆக இந்த 1000 நாட்கள் அப்படின்றது சனி பகவானை வச்சு நம்ம சொன்னோம். குரு பகவானை வச்சு பார்க்கும்போது இந்த 1000 நாட்களும் குரு பகவான் நல்லா தான் இருக்கார். ஸோ சனி ஏதாவது கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் குரு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிடுவார். அப்போ கோச்சார பிரகாரம் இந்த 1000 நாட்களும் பெருசாக நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் உங்கள் சுய ஜாதகத்தில் விதி கிரகமான சனி பகவான் கெட்டு போயிருந்தா அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.